இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே காணிக்கையாக்கி இந்த நாளை ஆரம்பிப்போம். அன்பு தெய்வமே, இதோ இந்த மக்கள் உம்முடைய பாதத்திலிருந்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். இன்றைய நாளின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்று இவர்கள் கேட்கின்ற இறைவார்த்தை இன்றைய வாழ்க்கைக்கு இவர்களுக்கு உரமாக அமையட்டும், ஆக்கப்பூர்வமாக அமையட்டும். ஆண்டவரே, அமைதியும் ஆற்றலும் சுமந்து வரட்டும். இந்த இறைவார்த்தை இவர்களோடு இந்த நாளிலே பயணம் செய்யட்டும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தொடட்டும். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. அருமையான இறைவார்த்தை. இந்த உலகிலிருந்து நமக்கு கிடைப்பவை உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு. இவை பல வேளைகளில் நமது நேரிய பாதையை, நமது கடவுளை நோக்கிய அந்த பார்வையை, கடவுளை நோக்கிய நமது பயணத்தை திசை திருப்பி இந்த உலகத்தையே முடங்கி போகச் செய்கிறது. இந்த உலகத்தை இயேசு வெற்றி கொண்டார். இந்த 3 முக்கிய பாவங்களையும், அதாவது உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு, இந்த 3ஐயும் இயேசு தனது 3 ஆணிகளால் சிலுவையில் அதன் இழிவுணர்ச்சிகளோடு அறைந்து விட்டார். உடலாசை கண்டிப்பாக நம்மை கடவுளோடு நெருங்க வைக்காது, அது அனுமதிக்காது. இச்சை நிறைந்த பார்வை ஒட்டுமொத்த உடலையும் களங்கப்படுத்தும். இறைவார்த்தை என்ன சொல்கின்றது? கண்தான் உடலுக்கு விளக்கு. இந்த கண் இருட்டாயிருந்தால் உடல் முழுவதும் இருட்டாயிருக்குமே. அதாவது கண் மூலமாக வருகின்றவை தீயனவையாக இருந்தால், இச்சை நிறைந்தவையாக இருந்தால் உடல் முழுக்க தீயவையாகவும் இச்சை நிறைந்ததாகவும் இருக்கும். அந்த கண் இருண்டு போனால் ஒட்டுமொத்த உடலே இருண்டு போகும். அன்புமிக்க சகோதரமே, அடுத்தது அவர் சொல்வது செல்வம் நிறைந்த, அதாவது செல்வச் செருக்கு. இந்த உலகத்தின் செல்வம், அதாவது தனக்கு தனக்கு என்று நாம் சேர்க்கின்ற அளவுக்கு அதிகமான செல்வங்கள் என்ன செய்யும் என்றால் விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பதை அனுமதிப்பதில்லை. மாறாக இந்த உலகத்திலேயே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு தோரணை, என்ற ஒரு மனோபாவம் நமக்கு இங்கே கிடைக்கின்றது. அதனால்தான் விண்ணுலகில் செல்வம் சேர்ப்பதற்கு நாம் கண்டிப்பாக முற்படுவதில்லை. ஆகையால் இன்று இந்த கிடைக்கின்ற இறைவார்த்தை உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை இந்த உலகத்தை சார்ந்தவை. அவை இந்த உலகத்திலிருந்து தோன்றியவை. மண்ணான மனிதனிடத்திலே இவை குடிகொண்டிருப்பவை. மாறாக விண்ணக தந்தையிடமிருந்து வருவது அல்ல. அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளிலே நாம் கேட்போம், ஆண்டவரே, விண்ணகத்தை நோக்கி எங்கள் பாதையில் இந்த மண்ணகத்தினுடைய உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச்செருக்கு ஆகியவற்றை எங்களிடமிருந்து அகற்றி வாழ்வதற்கு உம்முடைய அருளை தாருங்கள் என்று இந்த இறைவார்த்தையின் அபிஷேகத்தை ஆற்றலை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.